தமிழகத்தின் புதிய முதலமைச்சராக தளபதி விஜய் அவர்கள் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறாங்க. அவர்களுக்கு வந்து என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை வந்து தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல் தமிழகத்தின் கடனை பற்றி இப்போ தான் முதல் முறையாக பேசியிருக்கிறாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். கிட்டத்தட்ட 10 லட்சம் கோடிக்கு மேலே கடன் இருக்குது அப்படின்னு சொல்லி, அதே நேரத்தில் பல திட்டங்களையும் அறிவிச்சிருக்கிறாரு. அதை செயல்படுத்துறதுக்கு காலதாமதமும் ஆகும் அப்படிங்கிறதையும் பேசியிருக்கிறாரு. நிச்சயமாக வரவேற்கத்தக்க விஷயந்தான். இதை கருத்தில் அடிப்படையாக வந்து வச்சுருந்து முதல்லையே அறிக்கையாக விடும் பொழுதே கவனமாக நிறைய விஷயங்கள் குறைச்சிருக்கலாம். சரி, எல்லாரையும் கவர்ற வகையில் வந்து பல திட்டங்கள் அறிவிச்சிருக்கிறாங்க. நிச்சயமாக அதை செயல்படுத்துவாங்க அப்படிங்கிறத வாக்கு செலுத்தின அத்தனை நபர்களும் வந்து காத்திருப்பாங்க. நிச்சயமாக அது காலதாமதம் ஆனாலும் சீக்கிரத்தில் அதெல்லாம் செயல்படுத்தினீங்களா ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்லிக்கலாம். நிச்சயமாக வந்து இந்த ஒரு ஆட்சி வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஆட்சி மாற்றத்துக்கு கண்டிப்பாக பார்க்குறேன். ஏன்னா திமுக அதிமுக இந்த 2 கட்சிகள் தான் மாறி மாறி வந்து ஆட்சி செஞ்சிட்டு இருந்துச்சு. இப்போ அதற்கு மாற்றாக வந்து எனக்கு வந்து என்னதான் வந்து நடிகர் விஜயை வந்து பிடிச்சிருந்தாலும் இப்போ அவர் வந்து நம்ம எல்லாருக்குமே வந்து தமிழகத்தினுடைய முதலமைச்சர், எல்லாருக்கும் பொதுவானவர், எல்லாருக்கையும் சமமாக வந்து நான் அரசியல் பண்ணுவேன், எல்லாருக்குமே 8 கோடி தமிழர்களுக்கு என்னுடைய மக்கள் அப்படிங்கிறத பேசியிருந்தது எல்லாமே வரவேற்கத்தக்கதான். நிச்சயமாக அவருடைய ஆட்சி ஒரு சிறந்த ஒரு ஆட்சியாக இருக்கணும் அப்படிங்கிறத ரொம்ப எதிர்பார்க்குறோம். நல்ல விஷயங்களை கண்டிப்பாக வரவேற்போம். அதே போல் அவர் தவறு செய்யும் பட்சத்தில் அதை கண்டிப்பாக வந்து கேள்வி கேட்க வேண்டியதும் நம்ம பொதுமக்கள் ஆகிய நம்மளுடைய கடமைகள். நிச்சயமாக அவருக்கு இந்த நேரத்தில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம். பிரஜன், உன்னுடைய வாழ்த்துக்களை சொல்லுப்பா. என்னுடைய மனமார வாழ்த்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மது கடைகளை மூடணும்னு நான் ஒரு கோரிக்கை வச்சுருக்கேன். அதை செஞ்சால் நல்லாயிருக்கும். ஆமாம், அது பொதுவாக வந்து தமிழக மக்கள் நிறைய பேருடைய கோரிக்கையாக நம்பிக்கையாக இருக்குது. நிச்சயமாக தளபதி விஜய் அவர்கள் வந்து இந்த மதுக்கடைகளை முற்றிலுமாக அகற்றி போதை இல்லாத ஒரு கலாச்சாரத்தை உருவாக்குவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. நிச்சயமாக அதை செயல்படுத்துவதற்கும் அதை செய்வதற்கும் எங்களுடைய வாழ்த்துக்களையும் ஆதரவுகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். கல்வியை உயர்த்தணும்னா கேட்டுக்கொள்கிறேன். அதே போல் படிக்கக்கூடிய பள்ளி மாணவர்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்தணும் அப்படின்னா கல்விங்கிறது ஒரு சிறந்த முறையில் இருக்கணும். நிச்சயமாக அதையும் ஏற்படுத்தி கொடுக்கணும் அப்படிங்கிறத கேட்டுக்கிடுறோம் அந்த நேரத்தில். அப்புறம் வேறு என்ன விஷயங்கள் உங்களுக்கு இருக்குது? என் கோரிக்கை அவ்வளோதான். ஓகே. ஸோ நிச்சயமாக வந்து பல கோரிக்கைகள் பொதுமக்கள்கிட்டையும் இருக்குது, மாணவர்கள்ட்டையும் இருக்குது. அதே போல் படித்து முடித்த இளைஞர்களுக்கான வேலை வாய்ப்பையும் உறுதி செய்வதற்கான திட்டங்களையும் ஏற்படுத்துவதற்கு முயற்சி செய்யுங்க. நிச்சயமாக வந்து எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.